அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 இந்த புத்தகம் ஒவ்வொரு மாணவர்கிட்ட இருக்கணும். ஏன்னா இது கோனார் தமிழ பொது தமிழ்ல பாத்தீங்கன்னா இது வினா விடை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் 65 கொஸ்டின் பேப்பர் 2012 இருந்து 2024 வரையும் கேட்ட 65 ஒரிஜினல் வினாத்தாள்ல இருந்து எடுக்கப்பட்ட இலக்கணம் சார்ந்த இப்ப இருக்கிற குரூப் 4 150 டாபிக் தலைப்பு தொகுக்கப்பட்டுள்ளது. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கணம் சார்ந்த கொஸ்டின்ஸாவே இருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்துடும். இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா சிலபஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. புது சிலபஸ் பழைய எல்லா இலக்கண கொஸ்டினும் இருக்குது. புது சிலபஸ் பழைய சிலபஸ் எல்லாமே இருக்கு. இதுல எந்தெந்த இயர்ல கேட்டாங்களா எல்லாமே இருக்கு. இந்த புக்ஸ் பாத்தீங்கன்னா கோனார் அப்ப நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸாம் எழுதிட்டு வருஷமும் கொடுத்துருப்பாங்க. அவங்க பாருங்க, ஒவ்வொரு எக்ஸாம் நடந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 65 ஒரிஜினல் வினாத்தாள்ல இருந்து எடுத்திருக்காங்க. நமக்கு அதை படிச்சு இலக்கணத்தை படிச்சுட்டு புது சிலபஸ் இலக்கணம் பேசிக் கான்செப்ட் படிச்சுட்டு இந்த புது சிலபஸ் படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 95 மார்க்ஸ் கேரண்டியா வந்துடும். நம்ம கலைவாணி அகாடமி சப்போர்ட் பண்ணுது பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பேராவை கொடுத்துட்டு பத்தியா கொஸ்டின்ஸ் இருக்கா, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கா. நீங்க இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அவசியம் ஒவ்வொரு டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களும் வாங்கி படிச்சு பயன்பெறணும். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படிச்சாதான் பார்த்தாதான் எங்கெல்லாம் கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கு, எப்படியெல்லாம் இலக்கணத்துல கேட்டிருக்காங்க, நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும், எவ்வளவு எஃபோர்ட் பண்ணணும் என்ன இதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அப்படியே பாருங்க, 65 வினாத்தாள்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பாதி அப்படியே இதுல இருந்து பாதி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இலக்கணத்தை இவ்வளவுதான் நீங்க கான்செப்ட் படிக்கிறீங்க. நம்ம எப்படிங்க 95 மதிப்பெண் எடுக்காம போயிடுவோம். இலக்கணத்தை முறைப்படி நம்ம கத்துக்கிறோம். 6ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல இருக்கிற இலக்கணத்தை முறைப்படி நம்ம கத்துக்கணும். புது சிலபஸ் புத்தகத்தை நம்ம ஃபுல்லா பிராக்டிஸ் பண்றோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னு பிராக்டிஸ் பண்றோம். அப்ப இதை விட்டு ஒரு எக்ஸாமுக்கு எவ்வளவு தயாராக முடியும். இதுல இந்த மாதிரி இலக்கணத்தை கான்செப்ட் ஃபுல்லா கத்துக்கிறீங்க. நம்ம இலக்கணம் புத்தகம் 1. 2வது பாத்தீங்கன்னா புது சிலபஸ் புத்தகம் 10 நாள்ல வந்துடும், பிரிண்ட் ஆகி இருக்கு, அதையும் போட்டு முடிச்சிடறான். 3வது ப்ரீவியஸ் கொஸ்டின் 3ஐயும் படிச்சிடறேன். அப்ப இந்த 3 புத்தகத்தை படிச்சு பயிற்சி எடுத்தால் கண்டிப்பா நிச்சயம் 95 மதிப்பெண்கள் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா 65 வினாத்தாள்ல இருந்து இவங்க கேட்டிருக்காங்க. இந்த புக்கு அருமையா இருக்கும். எல்லாமே இலக்கணத்தை சார்ந்த கொஸ்டின்ஸ் பிளஸ் தமிழறிஞர் தமிழ் தொண்டு அடுத்தது இலக்கியத்திலையும் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல நமக்கு அங்கங்க தேடி படிக்கிறத நம்ம எளிமையா படிச்சிடலாம். இந்த ரைட்டுங்களா? இது அற்புதமா இருக்கு. இந்த புத்தகம் வாங்கி பயன்பெறுங்க. அகனானூறு இங்க பாருங்க. ஏன்னா சங்க காலத்துல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இலக்கியத்துல பாத்தீங்கன்னா திருக்குறள் இங்க பாருங்க, திருக்குறள் ஏன்னா படிக்கணும். நமக்கு சங்க காலத்துல இருந்து இக்காலம் வரையும் கொடுத்துருக்காங்க இதுல ஜிஎஸ்ல. அப்ப இல்லைங்க, இல்ல பக்கத்துல மல்லிகை கல்ல கேளுங்க. அப்ப நமக்கு இன்னும் 40 எல்லாமே நமக்கு எல்லாமே பாருங்க. 15 கீழ்கணக்கு நூல் பிற செய்திகள் கொடுத்துருக்காங்க. தமிழறிஞர் தமிழ் தொண்டுகள் நமக்கு எளிமையா இருக்கு. எல்லாத்தையும் பெரிய போறாங்க சிலபஸ்ல இல்லைன்னா சங்க காலத்துல இக்காலம்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்ப நமக்கு ஜிஎஸ்ல தமிழ் சமுதாய வரலாறு பண்ண சங்க காலத்துல இக்காலம் டாபிக். அப்ப இது கொஞ்சம் கவர் ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா எளிமையா வரும். தமிழறிஞர் தமிழ் தொண்டுகள் சிலபஸும் பார்த்துக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முக்கியமான டாபிக். ஏன்னா புக்ல இருக்கு தமிழ் சங்ககாலம் இக்காலம் இருக்கு. அதனால எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே படிச்சிடலாம். நம்ம படிச்சுட்டு தேர்வுக்கு எளிமையா வெற்றி பெறலாம். ஏன்னா நம்ம படிக்க போறது இலக்கண கான்செப்ட்
ஃபர்ஸ்ட் புக்கு கான்செப்ட் தான் படிக்க சொல்றாங்க. ரெண்டாவது சிலபஸ் பேஸ்டு புக்கு 60 நாள்ல கான்செப்ட் டெஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புத்தகத்தை அந்த சிலபஸ் பேஸ்டு புத்தகம் படிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் முடிச்சா கண்டிப்பா 95 மதிப்பெண் எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.